ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. அந்த படமானது அக்டோபர் மாதம் வெளியாக இருக்கும் சூழலில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறார். இதன் டைட்டில் டீசர் சில வாரங்களுக்கு முன்பு வெளியாகி சக்கை போட்டு வரவேற்பை பெற்றது. கண்டிப்பாக இந்த படம் ரஜினியோட கெரியரில் மெகா பிளாக் பஸ்டர் அமையும் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. சூழல் இப்படி இருக்க ரஜினிகாந்த் தற்கொலைக்கு முயன்றதா ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் தீயா பரவிட்டு வருது. என்ன தகவல்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஜினிகாந்த் என்ற பெயர் தவிர்த்து விட்டு தமிழ் சினிமாவில் வரலாற்றை எழுத முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய அளவில் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. முக்கியமாக சாதாரணமானவர்கள் மட்டுமின்றி செலிபிரிட்டிகளும் ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் தான். ஏன்னா தனது தனித்துவமான ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், நடிப்பு என ஒவ்வொன்றிலும் ரஜினிகாந்த் அதகலம் செய்வார். சினிமா துறைக்கு வருபவர்கள் எப்போதும் ரஜினிகாந்தை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டுவாங்க. அவரது நடிப்பில் கடைசியாக லால் சலாம் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார். அந்த படம் வெளியானது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதற்கு முன்பு ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. ஜெயிலர் ரிலீஸ் வரை ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் நாற்காலி ஆட்டம் கண்டிருப்பதாகவும் விரைவிலே அந்த சிம்மாசனத்திலிருந்து ரஜினி இறங்கப்படுவார் எனவும் பேசினாங்க. ஆனால் ஜெயிலர் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆன போது ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் என்றும் அவரது ரசிகர்கள் பேச வைத்தது. ஆனால் அடுத்து லால் சலாம் சறுக்கி விட்டது. இப்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. அந்த படம் தொடர்ந்து அக்டோபர் மாதம் திரைக்கு வருது. ஜெய்பீம் படத்தை இயக்குனரால இந்த இயக்குனர் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. இந்த படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறாரு. படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங் விரைவிலே துவங்க இருக்கு. கமல்ஹாசனுக்கு எப்படி லோகேஷ் பிரம்மாண்ட இட்டு கொடுத்தாரோ அதே போல கூலியும் அமைய வேண்டும் என்ற ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வராங்க. இதற்கிடையே ரஜினிகாந்த் இப்போது பக்குவப்பட்ட மனிதராகவும் உச்சப்பட்ட பணக்காரராகவும் இருக்காரு. ஆனால் அவரது ஆரம்ப காலம் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்தது. கூலி, வேலை நடத்துவர் என்று ஏகப்பட்ட பணிகளை செஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் ஆனார். இந்த உயரத்துக்கு போயிருக்காரு. ஆனாலும் என்றைக்குமே அவரோட வறுமையை அவர் மறந்ததே இல்லை. ஆனால் இந்நிலையில் ரஜினிகாந்த் குறித்து புதிய தகவல் சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. அதாவது அவர் வறுமையில் இருந்தபோது ஆஃபீஸ் பாய், கூலி வேலை பார்த்துருக்காரு. அப்போது வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாராம். ஆனால் சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு கடவுள் முகம் அவருடைய எண்ணத்தை மாற்றியதான். அதாவது அன்னைக்கு இரவு அவர் தூங்கவே இல்லையாம். அப்போது கனவுல முகப்பொலிவுடன் ஒருவர் அவரை நோக்கி வந்தாங்களாம். பிறகு ஆற்றின் மீது அவர் நடந்து வந்த போலவும் அவரை நோக்கி ரஜினிகாந்த் ஓடியது போலவும் கனவுல காட்சிகள் வந்திருக்கு. மறுநாள் அனைவரிடம் இது குறித்து ரஜினி சொல்ல சுவரில் வரையப்பட்டிருந்தது ராகவேந்திரர் ஓவியம் என்று கூறினார். அதனடுத்து நேராக ராகவேந்தர் கோயிலுக்கு சென்று வேண்டியிருக்கார் ரஜினி. அதன் பின்பு அவருக்கு நடத்துனர் வேலை கிடைச்சதான். தொடர்ந்து நடிகராகவும் மாறினாராம். அந்த சம்பவம் தான் ராகவேந்திரன் தீவிர பக்தராக ரஜினிகாந்தை மாற்றியதான். மேலும் இந்த தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.